வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரதர் Dcp B7535 இந்த பிரிண்டரை பற்றின ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். சில நாட்களாக இடையில கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் பக்கமாக ஒர்க் இருந்தது, அதனால் சரியாக வீடியோ போட முடியல. காரணம் என்னென்னா, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் லேப்டாப்பு பிரிண்டர்லாம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் சப்ளை பண்ணி டெலிவரி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால் இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு முடியாமல் போயிடுச்சு. ஸோ இனி வர வாரங்களில் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபியூச்சரில் நிறையா பிரிண்டர் சேல் பண்ணுறதுக்கு நிறையா ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரதர் Dcp B7535 இந்த பிரிண்டரில் என்னென்ன இருக்குங்கிறத நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இந்த பிரிண்டர் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா பொதுவாக டெக்ஸ்டைல்ஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸ்கூல், காலேஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஷாப், கார்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பிரிண்டர் யூஸ் ஆகும். மெயினாக ஜெராக்ஸ் கடையில் வச்சுருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகும். பட் ஆனால் டோனர் வயசில் என்ன இருக்குங்க நான் பின்னாடி சொல்கிறோம். அது கட்டுப்படி ஆச்சுன்னா ஜெராக்ஸ் கடைக்கு மட்டும் அது சூட் ஆகும், இல்லாட்டினா சூட் ஆகாது. மற்றவங்களுக்குலாம் இந்த பிரிண்டர் தாராளமாக சூட் ஆகும். இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர். அதாவது இந்த பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் வைஃபை மூலியமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய இந்த பிரிண்டர் தான். இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர். பிரிண்ட் சிஸ்டத்துலேருந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஃப்ளாட் பெட் ஸ்கேனர் இருக்குது, அதில் நம்ம A4 ஜெராக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ADF ஸ்கேனர் இருக்குது, அதுலேருந்து கூட நம்ம லீகல் ஷீட்டு, A4 ஷீட் நம்ம தாராளமாக ஜெராக்ஸ் எடுத்துக்கிறதா பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கீழே ஒரு சென்டரில் பைபாஸ் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் லீகல் ஷீட்டு அல்லது சிங்கிளாக A4 ஷீட் வச்சுருக்கிறதுனால எடுத்துக்கலாம். இதில் ஒரு மைனஸ் மட்டும் நான் என்னென்னு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி 2541 ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அதை பார்க்குறதா பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் என்ன ஒரு மைனஸ்னால், இந்த பிரிண்டரில் ரீஃபில் பண்ணுறது அவ்வளோவா செட் ஆகாது, சக்ஸஸ் ஆகிறது இல்லை பெரும்பாலும். அதுக்கு பதிலாக என்னென்னா, கம்பெனிக்காரனே ஒரு ஒரிஜினல் டோனர் கொடுத்துட்றான். அந்த டோனரில் நம்ம தீந்துருச்சுன்னா அதை தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு டோனர் வாங்கி தான் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் குவாலிட்டி வைஸு மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த டோனரோட காஸ்ட் பிலோ ஒரு 1000க்குள்ளே தான் வரும். அரௌண்ட் ஒரு 800 to 1000க்குள்ளே தான் வரும். அதுக்கு 2600 பேஜ் அந்த டோனர்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான இதில் போட்டு எடுத்திங்கனாலும் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 2500 பேஜாக தான் வந்துடும். ஸோ அதாவது நம்ம வீட்டில் நம்ம கடையிலையோ அல்லது நம்ம ஆஃபீஸ்லேயோ பிரிண்டர் எடுக்கிறப்ப எனக்கு வெளியில் டஸ்ட்டு வரக்கூடாது, டோனரோட இது வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது எனக்கு எப்பயுமே பிரிண்டர் க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கும், மெயின்டெனன்ஸில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரிண்டர் கண்டிப்பாக சூட் ஆகும். காரணம் என்னென்னா, கம்பெனியோட ஒரிஜினல் டோனர் வாங்கி உள்ளே போட்டுவிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பிரிண்ட் அடித்து பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தான் செலவு வரும், 2600 பேஜ். செலவு பற்றி அதாவது செலவு எனக்கு முக்கியம் இல்லை, குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த பிரிண்டர் சூட் ஆகும். அதே மாதிரி வைஃபை மூலியமாக நம்ம பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். வைஃபை மூலியமாக நம்ம இதோட ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணி பிரிண்ட் ஸ்கேன் காப்பி எல்லாமே எடுத்துக்கலாம். அப்புறம் லேண்ட் இருக்குது, நெட்வொர்க் மூலியமாக நம்ம கொடுத்து அதுலேருந்து கூட பிரிண்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா டூப்ளெக்ஸ் இருக்குது. டூப்ளெக்ஸ்னால் போத் சைடு அடிக்கிறது, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அடித்து வர மாதிரி, அதாவது ஒரே பேப்பர் 1, 2 பேஜுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அடித்து வர மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இது பிரிண்டரில் மட்டும்தான் எடுக்க முடியும், அதாவது பிரிண்டிங் கொடுக்குற இதில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் ஜெராக்ஸில் எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, இது லேசர் பிரிண்டர், அதுக்கு உண்டான அளவில் தான் இருக்கும். ஜெராக்ஸ் மிஷின் போனீங்கன்னா தான் அந்த மாதிரி எடுக்க முடியும். இதில் நீங்கள் பிரிண்ட் அவுட் மட்டும் பிரிண்ட் அவுட் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சு எடுத்துக்கலாம், ஜெராக்ஸ் மட்டும் எடுக்க முடியாது. அப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு LCD கொடுத்துருப்பாங்க, LCD பேனல் கொடுத்துருப்பாங்க. அதில் சின்னதாக இருக்கும், ஒரு 16 கேரக்டர் இருக்கும், 2 லைன் வர மாதிரி வந்திருக்கும். இதில் இதோட மெமரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 128 MB வரைக்கும் நம்ம இதில் கொடுத்து எடுத்துக்கலாம். இதோட கெப்பாசிட்டி, மெமரி கெப்பாசிட்டி உங்களுக்கு தாராளமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பிரிண்டரில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்லாம் இருக்குது. லேண்ட் இருக்குது, வைஃபை இருக்குது, அப்புறம் அதோட பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பெட் ஸ்கேனர் எல்லாமே இருக்குது. தாராளமாக நீங்கள் அதிலேருந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் பெட் ஸ்கேனர் A4 அளவில் வச்சுக்கலாம். கலர் ஸ்கேனர் தான், தாராளமாக அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக் அடிக்கக்கூடிய ஒரு டூப்ளெக்ஸ் பிரிண்டர். இதோட ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 600 x 600 dpi வரைக்கும் மினிமம் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1200 1600 dpi வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் நம்மளுக்கு வரக்கு 8.5 செகண்ட் வரைக்கும் நம்மளுக்கு எடுத்துக்கும். பிரிண்ட் சைடு சிங்கிள் சைடில் எடுக்கிறதா இருந்ததுன்னா அப் டு 34 பேஜஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 2 சைடு போத் சைடில் கொடுக்குற மாதிரி இருந்தால் 16 17 பேஜஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். லீகலாக இருந்தால் 17 பேஜஸ் வரைக்கும் நம்ம இதில் தாராளமாக வச்சு எடுத்துக்கலாம்.
இது வந்து நெட்வொர்க்கு வைஃபை லேன் இருக்கனால கண்டிப்பாக வந்து மொபைலு நெட்வொர்க்கில் வந்து தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். இது ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர். ரெண்டாவது வந்துட்டு இது ஒரே ஒரு மைனஸ் மட்டும் என்னென்னா டோனர் மட்டும்தான். டோனரும் ட்ரம் யூனிட் மட்டும்தான் மைனஸ், மற்றபடி வேறு எதுவும் மைனஸ் கிடையாது. தாராளமாக இது வந்து ஓன் யூஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டோனரோட செக்மெண்ட் அதாவது இந்த டோனரோட இது அவங்களுக்கு சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தரையும் 1000 ரூபா போட்டு வாங்கி அதுக்கு 2600 பேஜ் எடுக்குங்கிறது சிரமம். இதோட பேப்பர் அவுட்புட் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் அவுட்புட் ட்ரேயில் வந்து 120 ஷீட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃபேஸ் ஆஃப் அவுட்புட் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஷீட் தான் வைக்க முடியும், அதாவது கீழே. அதுலேருந்து ஒவ்வொன்றா வச்சு நம்ம தாராளமாக வச்சு எடுத்துக்கலாம். பேப்பரோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 230 GSM வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளைன் பேப்பர், தின் பேப்பர் இதில் எல்லாமே வச்சு எடுக்கலாம். பேப்பரோட வெயிட் 60லேருந்து 163 GSM வரைக்கும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ட்ரேயில் 250 GSM வரைக்கும் 250 ஷீட் வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது 80 GSMத்தில் 250 ஷீட் வரைக்கும் நம்ம தாராளமாக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பிரிண்டர் தேவைப்படுறவங்க கீழே எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். டோனர் ஒன்று மட்டும்தான் காஸ்ட்டில் வந்து எஃபெக்டாக இருக்கும். மீது எல்லாமே பிரிண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் நாம் ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.